Hi friends, this is Ambika. Welcome back to Square. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோங்க. என்னன்னா ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா எப்படி வீட்லயே நம்ம ரிமூவ் பண்ணலாம். சோ அதுக்கு என்ன மாதிரி மாஸ்க் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இது வந்துட்டு நான் ரெண்டு விதமாக செய்ய போகிறேங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சள் தூள், ஹனி வச்சு செய்ய போகிறேன். தென் செகண்ட் மெத்தட் வேறு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு மெத்தடாக என்னென்னு பார்க்கலாம். அதை வாங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபேஸ் வந்துட்டு லைட்டாக எல்லோயிஷாக இருக்கும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ உங்களுக்கு அந்த எல்லோயிஷ் மாதிரி வேண்டாம், எனக்கு ஸ்கின் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கிறது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பூரி மஞ்சள் தான் சேர்த்துருக்கேன் இதில். ஸோ அந்தளவுக்கு நமக்கு எல்லோ கலர் ஆகாது. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லைட்டாக எல்லோயிஷாக இருக்கும். நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இதில் நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதை ஸ்டவ்வில் ஒரு 25 to 30 செகண்ட்ஸ் வச்சோன்னா போதும். இது வந்துட்டு ஒரு உங்களுக்கு 30 செகண்ட்குள்ளேயே நல்லா கட்டி ஆகிடும். கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு மாஸ்க் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க்லாம் கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அளவுக்கு இருந்தால் போதும். பார்க்குறதுக்கு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட கொஞ்சமாக ஹனி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கின்னுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஹனி, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நான் வந்துட்டு இதில் தேன் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் ஹனி ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். இது ஆனால் ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் உங்ககிட்ட தேன் இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. நான் இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதோட இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஹனி சேர்த்தோடனே இதனோட கலரு, இதனோட டெக்ஸ்சர் எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இதை நம்ம இப்போது ஃபேஸில் கொஞ்சம் வெதன்னு இருக்கும் போதே போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்போது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஈஸியாக ஹேரும் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போது ஃபேஸில் போடணும். இது எப்படி போடணுன்னா, இப்போது ஃபேஸில் நீங்கள் போடும்போது மேலேருந்து கீழே போடுங்க. இதை ரிமூவ் பண்ணும்போது கீழேருந்து மேல் சைடாக ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஹேர் எந்த சைடு வளருதோ அந்த பக்கம் போடணும். ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஹேர் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஹேரோடு சேர்த்து ரிமூவ் பண்ண முடியும். இது நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வாரத்துக்கு ஒரு 2 தடவை செஞ்சு பாருங்கள். ஃபேஸில் எந்த ஹேருமே வளராது. தென் ஃபேஸும் வந்துட்டு நல்லா கிளியராக இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் இதை அப்ளை பண்ணிவிட்டேன். நல்லா இது ட்ரை ஆகணும். ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம எடுக்கணும். ஸோ இது ஒரு மெத்தடுங்க. இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்லேருந்து நான் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட நம்ம ஹனிக்கு பதிலாக நான் பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஷியல் மாஸ்க். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே நீங்கள் ரெகுலராக எது யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே கூட இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் எப்பயும் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்ன்றதுனால நான் இந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ எந்த மாஸ்க் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எந்த மாஸ்கோட ஜெல் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், ஃபேஸ் மாஸ்கோட ஜெல். ஸோ அதை வந்துட்டு ஹனிக்கு பதில் நான் அதை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் அதே மெத்தட் தாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே பிக்கும் போது நீங்கள் ரிவர்ஸ் டைரக்ஷனில் பிக்கணும். ஓகே, இது ரெண்டுத்தோட ரிசல்ட்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது, அதாவது ஜெல் எதுவும் சேர்க்காம நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது இது. ஸோ இது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் பிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஸ்க்ரப்பர் மாதிரி தேய்ச்சியும் இதை எடுக்கலாம். உங்களுக்கு பிக்கிறதுக்கு வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேய்ச்சி அந்த ஹேரோடு சேர்த்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி புல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு ஈஸியாக, அதாவது கடையில் விற்கிற மாதிரி மாஸ்க் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட கார்ன்ஃப்ளவர் அண்ட் மஞ்சள் தூளோட இதை சேர்க்கறதுனால உங்களோட ஸ்கின்னும் வந்துட்டு நல்லா பிரைட் ஆகுங்க. ஸோ இது ஹேர் ரிமூவ் பண்ணுறதோடு இல்லாமல் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணும். ஸோ செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா, இதோ பார்த்தீங்களா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம நார்மலாக பீல் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பீல் பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸில் இருக்கிற சின்ன ஹேர்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ 2 மெத்தட்லேயுமே சின்ன ஹேர்ஸ் வந்திருக்காங்க. ரெண்டுமே நல்ல ரிசல்ட் கொடுத்தது. எனக்கு ஃபேஸ் வந்துட்டு நல்ல க்ளோவாக இருந்தது. அது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கூட எனக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் இதில் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ இந்த ரெண்டுத்தில் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேஸ் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நீங்கள் ஃபேஸில் எப்பயும் போடுற க்ரீம் இல்லை மாய்ஸ்சரைசர், ஹோம்மேட் மாய்ஸ்சரைசர் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
ஸோ அது பார்க்காதவங்க திரும்ப நான் வேணா லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆலோவேரா ஜெல், கத்தாழை ஜெல் இருந்துச்சுன்னா அது கூட ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபேஸ் அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.